வாட்டர் ப்ரூஃபிங் இண்டஸ்ட்ரியிலேயே மிகப்பெரிய வரப்பிரசாதமான ஒரு ப்ராடக்ட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நானோ ரெப்பல் அப்படிங்கிற ப்ராடக்ட்டை நம்ம எப்படி யூஸ் பண்ணியிருக்கிறோம், அதனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்குது அப்படின்னு தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சர்ஃபேஸில் தான் நம்ம வாட்டர் ப்ரூஃபிங் பண்ண போகிறோம். இந்த சர்ஃபேஸ் பார்த்தீங்க அப்படின்னா மதர் காங்கிரீட் மேலே அவங்க ஒரு சிமெண்ட் ஸ்க்ரீடு மட்டும் போட்டிருக்காங்க. இது நாளடைவில் மழைக்கு வெயிலுக்கு தாங்காமல் அங்கே பொறிஞ்சு வந்திருக்கு. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல மணல் டெபாசிட் ஆகிருக்கு, நிறைய கிராக்ஸ் போயிட்டுருக்கு, நிறைய இடத்துல பேச்சஸ் ஒர்க் நிறைய இருக்குது. இது அப்படி நம்ம க்ளீனிங் பண்ணிட முடியாது. ஸோ அதனால் அதில் இருக்கிற அந்த டஸ்ட் எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணுறோம். அதில் இருக்கிற மண் டெபாசிட் ஆகிருக்கிற எல்லாத்தையும் நம்ம எடுக்கிறோம். கிட்டத்தட்ட நிறைய டஸ்ட் அதில் நம்ம ரிமூவ் பண்ணி எடுக்கிறோம். அது மட்டும் இல்லைங்க, கீழே ஃப்ளோரும் பேரபெட் வாலும் கனெக்ட் ஆகிற இடத்துல டெட் மோட்டர் நிறைய இருந்தது. அது எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணி எடுக்கிறோம். ஹான்சிங் கூட ரொம்ப குட்டியாக இருந்தது, அதையும் நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு நம்ம புதுசாகவே பெருசாக வைக்க போகிறோம் இல்லைங்களா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சர்ஃபேஸ் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கோம். இது எல்லாமே பண்ணதுக்கு அப்புறம் நம்ம க்ளீனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். ப்ரெஷர் ஜெட் மூலமாக நல்லா வாட்டர் வச்சு நல்லாவே நம்ம க்ளீன் பண்ணுறோம். கொஞ்சம் கூட டஸ்ட் இல்லாமல், கொஞ்சம் கூட பாசி இல்லாமல், ஆயில் பிசுபிசுப்பு இல்லாமல், கரைகள் இல்லாமல் எல்லாத்தையும் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ரெயின் வர ஆரம்பிச்சிருச்சு. பட் அந்த ரெயினையும் பொருட்படுத்தாமல் நம்ம க்ளீனிங் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். பிகாஸ் நமக்கு தண்ணி எவ்வளோக்குள்ளே நம்ம கீழே ஊற்றி நம்ம க்ளீன் பண்ணுறோமோ அவ்வளோக்குள்ளே நமக்கு நல்ல ஒரு க்ளீன்டான ஒரு சர்ஃபேஸ் நமக்கு கிடைக்கும். அதனால் நம்ம மழையை ப்ராப்பராகவே யூஸ் பண்ணிக்கிறோம் கூட சொல்லலாம். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சர்ஃபேஸ் எல்லாமே ரொம்பவே சுத்தமாக மாறிடுச்சு. பட் நிறைய இடங்களில் நிறைய பேச்சஸ் இருக்குது, நிறைய இடங்களில் பள்ளங்கள் இருக்குது. ஒவ்வொரு இடங்களையும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கிராக்ஸ் போயிட்டு இருக்கு. இது போக அவங்க காங்கிரீட் கம்பியை அப்படியே லீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ப்ராப்பராக க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ நம்ம சிமெண்ட் மணலோட நம்ம பாலிமரை மிக்ஸ் பண்ண போகிறோம். அதோட நம்ம வாட்டரை மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு கலவை மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கிறோம். இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பாலிமர் மாடிஃபைட் சிமெண்ட்டை வச்சு நம்ம எங்கெங்கெல்லாம் பேட்ச் ஒர்க் பார்க்க போகிறோமோ, எங்கெல்லாம் ஹான்சிங் ஃபிக்ஸ் பண்ண போகிறோமோ அதில் எல்லாத்தையும் ஒரு கோட்டிங் நம்ம கொடுத்துட்டு அதுக்கு மேலே நம்ம இந்த பாலிமர் மாடிஃபைட் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற நம்ம இந்த மோட்டரை வச்சு நம்ம ஃபுல்லாமே ஹான்சிங் ஃபிக்ஸ் பண்ணுறோம். அது மட்டும் இல்லை, தரையில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கிற எல்லா கிராக்ஸையும் நம்ம இந்த பாலிமர் மாடிஃபைட் சிமெண்ட்டை வச்சு நம்ம பேட்ச் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம ஒரு பேஸ் கோட் ஃபுல்லாமே கொடுத்துறோம். ஸோ இப்போ இந்த தரையில் பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் கிராக்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம அட்டன் பண்ணிட்டோம். ஃப்ளோரும் சர்ஃபேஸும் கனெக்ட் ஆகிற இடத்துல எங்கெல்லாம் இருக்கோ அது எல்லா பக்கம் நம்ம ஹான்சிங் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அதுக்கு மேலேயும் நம்ம பாலிமர் மாடிஃபைட் சிமெண்ட்டை வச்சு ஒரு கோட்டிங் பேஸ் கோட் மாதிரி நம்ம கொடுத்துட்டோம். ஸோ இப்போ கொஞ்சம் கூட தண்ணி அந்த கார்னர் வழியாக கீழே இறங்காது அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒரு மிகப்பெரிய கேரண்டி நம்ம கொடுத்துடலாம். ஸோ அந்த இடத்த ஃபுல்லாமே நம்ம சீல் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த தரை கொஞ்சமாக மணல் எல்லாமே வெளியில் வந்துகிட்டே இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் அப்பப்போ நம்ம க்ளீன் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியிருக்கு. அப்பப்போ நம்ம சிமெண்ட் கோட் அதுக்கு மேலே கொடுத்துட்டே இருக்க வேண்டியிருக்கு. அப்படி பண்ணால் தான் நமக்கு லூஸ் பார்ட்டிகல்ஸ் எதுவுமே வெளியில் வராமல் நல்ல ஒரு செட்டான ஒரு சர்ஃபேஸ் நமக்கு கிடைக்குது. இது மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு கம்பிகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த காங்கிரீட் கம்பிகள் இருக்குல்ல, அந்த கம்பிகளில் ஃப்ளோரில் கனெக்ட் ஆகிற இடத்துல ஃபுல்லாமே நம்ம அதை ஹான்சிங் மாதிரி அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். அந்த இடுக்கல் வழியாகவும் தண்ணி போகாத அளவு நம்ம பார்த்துக்கிறோம். இப்போது நம்ம முக்கியமான இடத்துக்கு வரோம். நம்ம நானோ டெக்னாலஜி மூலமாக நம்ம இந்த சர்ஃபேஸ்க்கு நம்ம வாட்டர் ப்ரூஃபிங் பண்ண போகிறோம். நம்ம மிஸ்டர் டேம்கர் பிராண்டில் வர்ற மிஸ்டர் நானோ ரிப்பல் நானோ டெக்னாலஜி ப்ராடக்ட்டை வச்சு தான் நம்ம இப்போ வாட்டர் ப்ரூஃபிங் பண்ண போகிறோம். ரொம்பவே முக்கியமான ஒரு ப்ராடக்ட்னு இது சொல்லலாம். இதில் 2 காம்பனண்ட்டில் பொருள் கிடைக்குது. பார்ட் ஏ பார்ட் பின்னு வருது. ஒன்று மிஸ்டர் நானோ ரிப்பல், இன்னொன்று மிஸ்டர் நானோ ரிப்பல் பூஸ்டர் அப்படின்னு 2 ப்ராடக்ட் வருது. இந்த ரெண்டையும் நம்ம 18 லிட்டர் ஆர்ஓ வாட்டரில் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். உப்பு கண்டென்ட் அதிகமாக இருக்கிற தண்ணி யூஸ் பண்ணக்கூடாது. ஆர்ஓ வாட்டரில் நம்ம ஃபஸ்ட்டு பார்ட் ஏ கண்டென்ட்டை நம்ம ஊற்றுறோம். இது சிலிக்கான் பேஸ்டு ஒரு சால்வெண்ட் ஃப்ரீ மெட்டீரியல். இதை நம்ம 18 லிட்டர் தண்ணியில் ஊற்றி நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இதுக்கப்புறம் நம்ம பார்ட் பியை இதில் ஊற்றிக்கிறோம். இதையும் நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் நம்ம இதை நல்லாவே மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இதை ஃபுல்லாமே நம்ம ஸ்ப்ரே பண்ணுறோம். எல்லா பக்கமும் இதை கவர் ஆகிற மாதிரி கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் எல்லா பக்கமே நம்ம ஊற்றிக்கிறோம். இப்போ கீழே உள்ள ஸ்க்ரீன் நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப கரடு முரடாகவும் ரொம்ப லூஸ் பார்ட்டிகல்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அது எல்லா இடத்தையும் நம்ம ஊற்றுறதுனால என்ன ஆகும்னா கீழே கொஞ்சமாக இது பெனிட்ரேட் ஆகிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 டே இதை ஒரு இன்டர்வல் விடுறோம். நல்லா இதை காய
விட்றோம். இந்த 1 டேல இது என்னெல்லாம் நடக்குது அப்படின்னா, இது கீழே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நானோ ப்ராடக்ட் வந்து கீழே வந்து பெனிட்ரேட் ஆகிட்டு இருக்குங்க. இது ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, நம்ம வந்து மேலே தண்ணி ஊற்றினாலும் அது வந்து சதறி போகுமே தவிர இதில் வந்து கீழே வந்து அப்சர்வ் பண்ணாது. கீழே சர்ஃபேஸில் கொஞ்சம் கூட இது வந்து ஒட்டாது. ஸோ அப்படி தனியாக வந்து தாமரை இலை மேலே தண்ணீர் வந்து விழுந்து அப்படி இருக்குமோ அந்த மாதிரி இதில் வந்து வந்துடும். ஸோ இப்போ நீங்கள் இதில் லைவாக பார்த்துட்ருக்கீங்க. இது வந்து ஆஃப்டர் 1 டே நம்ம வந்து செக் பண்ண ஒரு வீடியோ தான் நீங்கள் வந்து இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இது மட்டும் இல்லைங்க, பிரிக்கு வந்து தண்ணி ஊற்றினாலே வந்து அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கும். பட் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அப்ளை பண்ண இடங்களில் நம்ம அதில் தண்ணி ஊற்றுறோம், கொஞ்சம் கூட செங்கல் கூட அந்த தண்ணியை வந்து உறிஞ்சிக்கல. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட்டை தான் நம்ம வந்து இதில் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சிமெண்ட்டு, பாலிமர், வாட்டர் இந்த 3ஐயும் மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு கோட்டிங் ஃபுல்லாமே கொடுக்குறோம். இது எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா, இந்த கீழே இருக்கிற சர்ஃபேஸ் வந்து ரொம்பவே வந்து லூஸாக இருக்கிறதுனால நம்ம இதுக்கு மேலே வந்து மணல் கிளம்பி வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் சரி, ஒரு பேஸ் கோட் வந்து இது கீழே கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் சரி, சின்ன சின்ன ஹோல்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் சரி நம்ம இந்த கோட்டிங் வந்து கொடுக்குறோம். ஸோ இந்த கோட்டிங் எல்லாமே கொடுத்ததுக்கப்புறம் ஒரு 4 hours நல்லாவே இதை வந்து லீவ் பண்ணுறோம். அதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபோஸ்ரா கம்பெனியில் ரூஃப் கார்டு ப்ரீமியம் வருது. இந்த ரூஃப் கார்டு ப்ராடக்ட்டை நம்ம வந்து இதில் அப்ளை பண்ணுறோம். கிட்டத்தட்ட நமக்கு வந்து 5லேருந்து 8 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ஹீட் நமக்கு வந்து இது வந்து குறைச்சி கொடுக்குங்க. ஸோ இது ஃபுல்லாமே ஒரு கோட் நம்ம வந்து கொடுத்துட்றோம். இதுக்கு அப்புறம் அடுத்து ஒரு 4 hours 5 hours கேப் விட்டுட்டு அகைன் இந்த ப்ராடக்ட்டை நம்ம வந்து ஃபைனல் கோட்டாக பண்ணுறோம். அதுவும் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு கோட்டாக, வாட்டரோட டைல்யூஷன் வந்து ரொம்பவே கம்மியாக வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் டாப் கோட். இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய டஸ்ட் ஃபார்ம் ஆயிருந்த இந்த தரை இப்போ எந்த மாதிரி மாறி இருக்குன்னு நீங்கள் வந்து பாருங்கள். இது பார்க்குறதுக்கு மட்டும் அழகாக மட்டும் இல்லைங்க, நமக்கு கீழே வாட்டர் ப்ரூஃபிங் வேறு லெவலில் நமக்கு வந்து பெர்ஃபெக்டாக வந்து ஒர்க் அவுட் பண்ணுற அளவுக்கு நம்ம வந்து பண்ணியிருக்கோம். இந்த ப்ராடக்ட் வந்து நமக்கு வந்து ஹீட்டையும் வந்து ரெடியூஸ் பண்ணி தரும். அது மட்டும் இல்லை, இது வந்து பாலியூரித்தீன் கண்டென்ட்டில் உள்ளது. கிட்டத்தட்ட எலாஸ்டோமெரிக் கண்டென்ட்டை விட அதிகமாக இது வந்து பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட். இதில் வந்து ஹை ஃபைபர் மெட்டீரியல் இருக்குது, அக்ரிலிக் பேஸில் இது வந்து மேனுஃபேக்சர் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அப்படி இருக்கிறதுனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நல்ல ஒரு எனாகுனேஷன் நமக்கு கிடைக்கும். கிட்டத்தட்ட 300% நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு எனாகுனேஷன் நமக்கு வந்து கிடைக்கும். நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரெச் அதாவது ஒரு 3 mmக்கு மேலே கிராக் டெவலப் ஆகுதுன்னா மட்டும்தான் இந்த கோட்டிங் வந்து ஸ்ட்ரெச் ஆகுமே தவிர அதுக்கு முன்னால் வரைக்கும் இது நல்ல ஒரு எலாஸ்டிக் தன்மையுடைய ஒரு மெட்டீரியலாக நமக்கு வந்து கிடைக்கும். இது கொஞ்சம் கூட கிராக் வந்து ஃபார்ம் ஆகாமல் நல்ல ஒரு கிராக் பிரிட்ஜிங் எபிலிட்டி உடைய ஒரு ப்ராடக்ட் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். நானோ டெக்னாலஜி உங்களுக்கு லைவாகவே நம்ம காமிச்சிருந்தோம். தண்ணி ஊற்றினாலே கண்ணெதிரே அது வந்து சதறி போகுது, கீழே அப்சர்வ் பண்ணாமல் அந்தளவுக்கு நமக்கு வந்து ஒரு வாட்டர் ப்ரூஃபிங் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. அதுக்கு மேலே ஆகிய நம்ம பேஸ் கோட் கொடுத்துருக்கோம். அதுக்கு மேலே ஃபுல்லாமே நம்ம வந்து இந்த மாதிரி கோட்டிங் வந்து 2 கோட் நம்ம வந்து ரூஃப் கார்டு ப்ரீமியமில் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி அட்டகாசமான ஒரு வாட்டர் ப்ரூஃபிங் நம்ம எவ்வளோ வஸ்டான தரையில் கூட பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு மிகப்பெரிய எக்ஸாம்பிளாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் இந்த வீடியோ தேவைப்படுதோ அவங்களுக்காக மறக்காமல் இந்த வீடியோ நீங்கள் வந்து அனுப்புங்க. ஸோ எனிவே இன்னொரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச். பை பை.